தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே ஜாபேஸ் என்பவனை குறித்து பார்க்கவிருக்கிறோம். யார் இந்த ஜாபேஸ்? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 9வது வசனமும் 10வது வசனமும் அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஜாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிடுகிறார். ஏன் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்றால், ஜாபேஸ் பிறக்கும் பொழுது தன் தகப்பனார் மரித்து விடுகிறார். துக்கத்தில வேதனையில தன் மகனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிடுகிறான். ஜாபேஸ் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் துக்கம் அல்லது வேதனை என்று கூறலாம். ஜாபேஸ் குழந்தையா இருக்கிறான், அவனை ஜாபேஸ் என்று அழைக்கிறாங்க. அவனுக்கு அது தெரியாது, குழந்தைக்கு அர்த்தம் புரியாது அல்லவா? ஜாபேஸ் சிறுவனா வரான், பள்ளிக்கு செல்கிறான். பள்ளி மாணவர்களும் அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க. அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில துக்கம் ஆரம்பமாவது. அவன் பெரியவனா வரான், சமுதாயம் அவனை ஒதுக்குது. ஏனென்றால் அவன் பெயர் துக்கம், வேதனை. எந்த ஒரு நிகழ்வுக்கோ ஒரு திருமணத்துக்கோ அவன் அழைப்பதில்லை. விதமான ஒரு வேதனையான வாழ்க்கையை ஜாபேஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரேனும் ஒருவர் சிறு வயதிலிருந்து துக்கம், வேதனை, அவமானம், தலைகுனிவு, சொந்த வீட்டாரால ஒதுக்கப்பட்டு நேசிச்சவங்க ஒண்ணுமே இல்லை விட்டு தூரமா போய் விதமான ஒரு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா, ஜாபேஸ் வேண்டியது போல வேண்டிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாபேஸ் என்ன வேண்டிக் கொள்கிறான்? ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு நாள் கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறான். தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்கிறான். என் எல்லையை பெரிதாக்கி, எல்லை என்றால் நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை குறிப்புண்டு, இடத்துக்கும் மற்ற இடத்துக்கும் ஒரு எல்லை குறிப்புண்டு, வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் ஒரு எல்லை குறிப்புண்டு, வீட்டை சுற்றி ஒரு வேலி இருக்கும். அவன் எல்லையை பெரிதாக்கும்படி வேண்டிக் கொள்கிறான். உம்முடைய திருக்கரம் என்னோடு இருந்து அவருடைய திருக்கரம் அவனோடு இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறான். அவருடைய திருக்கரத்தினால எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கும் என்றான். எந்த பொல்லாங்கும் எனக்கு நேரிடாதபடிக்கு விளக்கும் என்று வேண்டிக் கொள்கிறான். ஜாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இருக்கு. என்ன அருளினார்? அவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஜாபேஸ் என்று ஒரு பட்டணமே உருவானது. ஒரு பட்டணத்துக்கே அவன் சொந்தக்காரன் ஆயிட்டான். இப்ப யாதொரு நிகழ்வோ திருமணமோ அந்த பட்டணத்தில் நடந்தா அவனை அழைத்தே தீர வேண்டும். அவனை அழைத்து வரவேற்று முன் இருக்கையில அவனை அமர வைக்க வேண்டும். அவன் எல்லை பெரிதானது. இப்ப யாரெல்லாம் அவனை கேலி கிண்டல் பண்ணி கொண்டிருந்தாங்களோ இப்ப அவனை பார்த்து சார் என்று அழைக்க வேண்டும். அவருடைய திருக்கரம் அவனை உயர்த்தினது. இவ்விதமா தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தின்படி வேண்டிக் கொண்டான். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தை நிறைவேறின பிறகுதான் தேவனிடத்தில் திரும்பும் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. ஜாபேஸை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பாதபட்சம் பார்க்காதவர். ஆமென். ஹல்லேலூயா.